نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحياه وتعطرت الأوالم بطيب ذكره ورياه. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் மகத்தான பேரருளால் முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் ஜும்ஆவில் அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டி அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ. ஹிஜ்ரி 1447 கடந்திருக்கிற இவ்வேளையில் இந்த 1447 ஆண்டுகளுக்கு முன்பு அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹிஜ்ரத்தை மையமாக கொண்டு நமக்கு அமைக்க தரப்பட்டிருக்கிற இந்த ஹிஜ்ரி ஆண்டு பல்வேறு பாடங்களை கற்றுத்தருகிறது என்கிற செய்தியும், அதன் அடிப்படையில் தான் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் ஹிஜ்ரத்தை மையமாக வைத்து இந்த ஆண்டு தேர்வு செய்யப்பட்டு நமக்கு வழங்கப்பட்ட செய்தியும் நாம் அறிந்த செய்திகள் தான். குறிப்பாய் அல்லாஹுக்கும் நமக்கும் மத்தியிலான அந்த தொடர்பு எவ்வளவு ஆழப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை ஹிஜ்ரத்தின் வரலாற்றில் ஒரு முக்கிய புள்ளியாய் நாமெல்லாம் அல்லாஹுவை வணங்குகிறோம். அல்லாஹுவை நம்முடைய எஜமானனாய் நம் இறைவனாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அவனுக்கும் நமக்கும் மத்தியிலான தொடர்பு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது என்பதை உணராமலேயே காலம் கடந்து கொண்டிருக்கிறது. அந்த உணர்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது என்றால், நாம் யதார்த்த வாழ்க்கையில் அல்லாஹ்வை நாம் எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம் என்றால், அல்லாஹ் எங்கோ இருக்கிறான், நாம் எங்கோ இருக்கிறோம் என்பதை போலவும், நம்முடைய துஆக்களை அல்லாஹ் எங்கோ இருந்து ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து நமது தேவைகளை நிவர்த்தி செய்கிறான் என்பதை போலவும் நமக்குள் ஒரு உணர்வு பதிந்து கிடக்கிறது. அந்த உணர்வை உடைத்து அல்லாஹ் எங்கோ இல்லை, உன்னுடன் இருக்கிறான், நம்முடன் இருக்கிறான் என்ற அடிப்படையான அந்த சித்தாந்தத்தை, அதுதான் ஆகச்சிறந்த ஈமான் என்பதனை உணர்த்துவதற்காக தேர்வு செய்யப்பட்ட ஒரு பயணம் தான் ஹிஜ்ரத்தின் பயணம். மஇய்யத்தே இலாஹி என்று அதற்கு பெயர். அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான். இதை பற்றி குர்ஆன் பல வார்த்தைகளில் பல கோணங்களில் பேசியிருக்கிறது.
ஒரு வார்த்தை அல்ல, ஒரு சொற்றொடர் அல்ல, பல சமயங்களில் எப்படி எப்படியெல்லாம் சொன்னால் நம்முடைய அறிவில், நம்முடைய தெளிவில், நம்முடைய புரிதலில் மிக இலகுவாய் நம் கல்விலே ஆழப்பதிய வாய்ப்பு இருக்கிறதோ அந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா, அடியானே நான் உன் அருகில் இருக்கிறேன், மிக நெருக்கமாக இருக்கிறேன், உனக்கு உடன் இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி நம்முடைய ஆழப்படுத்தி நமது ஈமானை உறுதிப்படுத்த வைக்கிறான். ஆனால் ஈமான் என்று சொன்னால் நாம் பதிந்து வைத்திருப்பதை போல யதார்த்த வாழ்க்கையில் அல்லாஹுவை நம்புதல், மலக்குமார்களை நம்புதல், வேதங்களை நம்புதல் என்கிற அடிப்படையான ஈமானை நாம் கொண்டிருக்கிறோமே தவிர அதில் ஆகச் சிறந்த ஈமானை தேர்வு செய்தல் என்கிற விஷயத்தில் நாம் இன்னமும் கவனப்படுத்தாமலேயே காலம் கடத்துகிறோம். எந்த ஒரு விஷயத்திலும் எது சிறந்ததோ அதை தேர்வு செய்வது என்பது மனிதனின் இயல்பு. வாங்குகிற காலணியில் கூட ஏதோ ஒன்றை தேர்வு செய்தல் என்பது மனிதனின் இயல்பு அல்ல, இல்லையா? வாங்குகிற காலணியில் கூட எது சிறந்தது என்பதற்கு ஒன்றுக்கு பத்தை பலதையும் பிரித்து பார்த்து இது எனக்கு பொருத்தமாக இருக்கும், இதை போட்டால் நல்ல டிசைன் தேர்வு செய்துதானே காலணிகளை கூட மனிதன் வாங்குகிறான். ஆடை வாங்குகிற கடைக்கு சென்றால் ஏதோ ஒன்றை கொடுங்கள் என்று எவனும் வாங்கி விடுவதில்லை, யாரும் அப்படி வாங்கி விடுவதில்லை. இருக்கிற ஆடைகளில் பலவிதமான ஆடைகளை ஒன்றுக்கு பலமுறை பார்த்து இது பொருத்தமாக இருக்குமா, இந்த டிசைன் நமக்கு பிடித்திருக்கிறதா என்பதை தேடி தேடித்தானே நாம் வாங்குகிறோம். காலணியாக இருக்கலாம், ஆடையாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஆகச் சிறந்ததை தேர்வு செய்கிற வழமை நமக்கு இருக்கிறது அல்லவா? அதுபோல் ஈமானிலும் ஆகச் சிறந்த ஒரு ஈமான் இருக்கிறது. நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், அஃதலுல் ஈமான், மிகச்சிறந்த ஈமான் எதுவென்றால், ஈமான் என்பது பொதுவாக அல்லாஹுவை நம்புதல் என்பதை கடந்து ஆகச்சிறந்த மிகச்சிறந்த ஈமான் எதுவென்றால் அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தினார்கள். அன்த அலம அன்னல்லாஹ மஅக, அல்லாஹ் உன்னுடன் இருக்கிறான் என்பதை நீ அறிந்து கொள்வதுதான் இருக்கிற ஈமானில் ஆகச்சிறந்த ஈமான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அந்த ஈமானிய உணர்வை ஒவ்வொரு சஹாபியின் இதயத்திலும் மிக ஆழமாய் பதித்தார்கள். அல்லாஹ் எங்கோ இருப்பதாக நீங்கள் கருத வேண்டாம், உங்களுடன் இருக்கிறான். குர்ஆன் அதை பல வார்த்தைகளில் பேசுகிறது. வமா தகூனு ஃபீ ஷஅனின் என்று குர்ஆனுடைய தொடரில் ஒரு இடத்தில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா வலா தஅமலூன மின் அமலின் இல்லா குன்னா அலைக்கும் ஷுஹுதா, நீங்கள் எந்த காரியத்தில் ஈடுபட்டிருந்தாலும் இது துஃபீதுன ஃபீஹி, அதில் ஈடுபடுகிற அந்த சமயத்தில் அல்லாஹ் உங்கள் முன்னால் இருக்கிறான் என்று குர்ஆன் சொல்கிறது. ஒருவர் கணினிப்பொறி துறையில் இருக்கிறாலும் சரி, வியாபாரத்தில் ஈடுபட்டாலும் சரி, பள்ளிக்குள் இருந்தாலும் சரி, வீட்டுக்குள் இருந்தாலும் சரி, உங்கள் முன்னால் அல்லாஹ் இருக்கிறான் என்று குர்ஆன் சொல்கிறது. பிறிதொரு இடத்தில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மா தகூனு மின் நஜ்வா ஸலாஸத்தின் இல்லா ஹுவ ராபிஉஹும், மூவர் சேர்ந்து ரகசியம் பேசினால் நான்காவதாய் அல்லாஹ் இருக்கிறான். வலா கம்சத்தின் இல்லா ஹுவ சாதிசுஹும், 5 பேர் சேர்ந்து ஒரு தனிப்பட்ட ரகசியம் பேசினால் கூட ஆறாவதாய் அல்லாஹ் இருக்கிறான். இப்படியெல்லாம் குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் மிக அருகாமையில் இருப்பதை, நம்முடன் இருப்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்தி இருக்கிறார். இந்த அடிப்படையான ஈமானிய உணர்வை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சஹாபியின் இதயத்திலும் ஆழப்பதித்தார்கள். விளைவு என்ன தெரியுங்களா? அவர்கள் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான சிரமங்களையும் சிக்கல்களையும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் மனப்பக்குவம் பெற்றார்கள். அதாவது ஒவ்வொரு பிரச்சனையையும் எப்படி தீர்ப்பது என்பதற்கு உலகத்தில் தீர்வாளர்கள் பலரும் பல கோணங்களில் தீர்வு சொல்கிறார்கள். இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் என்ற பெயரால் எந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்பதற்கு பாடம் நடத்தப்படுகிறது. தன்னார்வலர்கள், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ், உலகத்தில் எல்லோரும் இந்த பிரச்சனையை இப்படி சரி செய்யலாம், இந்த பிரச்சனையை இப்படி சரி செய்யலாம், இந்த பிரச்சனையை இப்படி சரி செய்யலாம், வியாபாரத்தில் இந்த மிஸ்டேக்கா இதை இப்படி சரி செய்ய,
அதாவது ஐடி துறையில், இந்த துறையில் தகவல் தொழில்நுட்பத்தில் இதை இப்படி சரி செய்யலாம், கணக்கில் இந்த பிரச்சனை இதை சரி செய்யலாம், பொலிட்டிக்கல்ல இந்த மாதிரி சரி செய்யலாம், உலகத்தில் எந்தெந்த பிரச்சனையை எப்படி சால்வ் செய்வது என்பதற்கு தீர்வுகளை கூறுகிறார்கள் அல்லவா? ஆனால் இது எல்லாவற்றிற்கும் ஒட்டுமொத்தமான ஒரு தீர்வு இருக்கிறது என்றால் அதுதான் அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்கிற உணர்வு மனிதனுக்கு இருந்தால் அவன் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான பிரச்சனையும் தைரியமாக எதிர்கொள்ள முடியும். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அருமை சஹாபாக்களின் இதயத்தில் ஆழப்பதித்த ஈமானிய பாடம். ஒரு கட்டத்தில் அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான், அவன் நம்மை பாதுகாப்பான், அவனுடைய பாதுகாப்பில் வாழுகிறோம். இதை வெளியில வார்த்தையால சொன்னா பத்தாது, அதை பிராக்டிக்கல் லைஃப்ல நிரூபிக்கிறது ஒன்று இருக்கிறது. அதாவது தியரி ஒன்று இருக்கிறது, பிராக்டிக்கல் ஒன்று இருக்கிறது. எல்லோரும் தியரி படித்து விட்டால் மட்டுமே அது ஒரு ஏட்டுச்சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பார்கள் அல்லவா? உலகத்தில் அல்லாஹ் அப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினார். மருத்துவம் படிக்கிறார். மருத்துவம் படிக்கிற போது எந்தெந்த இடத்தில் எந்தெந்த இரத்த ஓட்டம், எந்தெந்த நரம்பு, எப்படிப்பட்ட இதென்றெல்லாம் பாடப்படிப்பது தியரி படித்தால் மட்டுமே ஒருவர் மருத்துவராக முடியாது. பிராக்டிக்கலாய் ஒரு டெட் பாடியை அறுத்து இப்படி எல்லாம் ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்பதற்கு பிராக்டிக்கலை கொடுத்த பிறகுதான் அவர் மருத்துவர் என்கிற சான்றிதழை பெற முடிகிறது அல்லவா? இது மருத்துவத்தில் மட்டுமல்ல, எல்லா துறைகளிலேயும் தியரி ஒன்று இருக்கிறது, பிராக்டிக்கல் ஒன்று இருக்கிறது அல்லவா? அதுபோல் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா 13 ஆண்டு கால நபித்துவத்தினுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து மக்காவில் அல்லாஹ் நம்முடன் இருப்பதை உறுதிப்படுத்திய பிறகு ஒரு கட்டத்தில் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிராக்டிக்கல் லைஃபிலே கொண்டு வருவதற்காக, என்னுடன் என் ரப்பு இருக்கிறான், என் வாழ்க்கையில் எந்த சிக்கலையும் அவனோடு நான் முறையிட வேண்டும், அவனிடத்தில் நான் வேண்ட வேண்டும், அவன் நம்மை சரி செய்வான். இதை சொன்னா பத்தாது, பிராக்டிக்கலை நிரூபிக்கணும். அதற்காக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் ஒரு சூழலை ஏற்படுத்தினான். அதில் ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே அந்த காட்சிக்கு உட்படுத்தினான். ஒரு சோதனை களமாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சோதனை களம்தான் ஹிஜ்ரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் புறப்பட்ட இடம் பற்றி எல்லாம் நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். ஒரு வீட்டில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வீட்டில் தங்கி இருக்கிற போது சுற்றியும் நிறைய இளைஞர்கள், ஒவ்வொருவரின் கைகளிலும் வாட்கள், ஒவ்வொருவரும் விஷம் தோய்ந்த வாட்களோடு நிற்கிறார்கள். இங்க நிகழ்ச்சியை கொஞ்சம் யோசனை செஞ்சு பாருங்க. காபாவை பாதுகாப்பதற்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா என்ன ஏற்பாட்டை செய்தான்? ஒரு அபாபீல் பறவையை வைத்து அல்லாஹ் அழித்ததாக குர்ஆன் வரலாறு சொல்கிறது அல்லவா? காபாவை விட அகில உலகத்திற்கு ரஹ்மத்தாய் அனுப்பப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதற்கு அபாபீல் பறவை அனுப்பல. அந்த மக்களை பூமியில் உள்வாங்க செய்யவில்லை, எதையும் செய்யல. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் அவர்கள் இருக்கிற போது அவர்களை கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தினான் அல்லவா? இதை வைத்து அல்லாஹ் ஒரு பெரும் பாடத்தை புகட்டினான். அது மட்டுமல்ல, ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய போர்வையை போர்த்தி படுக்கிற போது, இந்த இடத்தில் கொஞ்சம் யோசனை செஞ்சு பாருங்க. பிடிந்தால் இளைஞர்கள் உள்ளே புகுந்து தாக்கினால், உள்ளே யார் என்று தெரியாமல் அந்த போர்வைக்குள் குத்தினால், அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நினைத்து அவர்கள் குத்தினால் தன் உயிருக்கு ஆபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? ஆனா என்ன மாதிரி பதட்டத்தோடு அவங்க படுத்திருக்கணும். ஹஸரத் அலி ரலியல்லாஹு தைரியமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்வையை போர்த்தி விட்டு ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூங்குகிறார்கள். அவர்கள் படுத்ததற்கு காரணம், எந்த எதிரிகள் இவர்களை கொலை செய்வதற்கு முற்பட்டிருக்கிறார்களோ அதே எதிரிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அமானிதத்தை ஒப்படைத்து வைத்திருந்தார்கள். நற்குணத்தின் குன்றல்லவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த அமானிதத்தை ஒப்படைத்து விட்டு நீ வா என்று கூறி இருந்த காரணத்தினால் அந்த இடத்துல படுத்தாங்க இல்லையா? கொஞ்சம் யோசனை செஞ்சு பாருங்க. பிடிந்தால் என் உயிர் என்ன ஆகுமோ, நான் இரத்த களரி ஆக்கப்படுவேனோ, ஷஹாதத்தினுடைய பாக்கியம் கிடைக்குமா, எதுவும் தெரியாது. காரணம் என்னவென்றால், என்னோடு என் ரப்பு இருக்கிறான் என்பதை அழுத்தமாய் பதித்ததன் விளைவுதான் ஹிஜ்ரத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு
அவர்களோடு பயணப்பட்ட அந்த ஹிஜ்ரத்தில் சவுர் குகைக்கு போனார்கள். இந்த ஹஜ் பயணத்தில் சவுர் குகைக்கு அங்கெல்லாம் போய் பார்க்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பை அருள் புரிந்தார். அந்த சவுர் குகையினுடைய அந்த காட்சிகளை பார்த்தால் இவ்வளவு உயரத்தில் இப்படி வந்து தங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திய அடையாள சுவடுகளை இன்று வரை இந்த அரசு பாதுகாக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்கி இருந்த இடத்தில் 9 துவாரங்களில் 8 துவாரங்களை அடைத்து விட்டு ஒரு துவாரத்திற்கு தன்னுடைய விரல்களை வைத்து அடைத்தார்கள் அல்லவா, அதை கூட பாதுகாத்து வைத்திருப்பதாய் அந்த ஆய்வாளர்கள் எல்லாம் அதை பற்றி தெளிவுபடுத்தினார்கள். இதற்காக ஒரு பாதையெல்லாம் நீண்ட பாதைகள் வாகனத்தில் செல்லுகிற வகையில் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், அந்த ஹிரா குகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சவுர் குகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கியிருந்த அந்த சமயம் 3 நாட்கள். அந்த நேரத்தில் எதிரிகள் வந்து அதை பார்ப்பதற்கு வந்த அந்த காட்சியை கொஞ்சம் கவனப்படுத்தி பாருங்கள். நம்மெல்லாம் அந்த இடத்தில் ஒரு சிலந்தி வலை இருந்தது, ஒரு புறா கூடு கட்டி இருந்தது, அதனால் பாதுகாக்கப்பட்டார்கள். இது விளையாட்டு விஷயம் அல்ல, உயிர் போகிற விஷயம். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உயிருக்கு உயிருடனோ அல்லது அவரை இறப்பெய்த செய்தோ யாராவது கொண்டு வந்து சேர்த்தால் 100 ஒட்டகம், ஒரு ஒட்டகம் என்பது சிவப்பு ஒட்டகம் என்பது பல லட்சங்களுக்கு சமமாய் இன்றைய மதிப்பில் சொல்ல போனால் அத்தகைய கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பீட்டை ஒருவரின் தலைக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற அந்த சூழலில் அந்த மக்கள் எல்லோரும் தேடுகிறார்கள், எங்காவது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடித்து விடலாம், அதன் மூலம் நமக்கு தக்க சன்மானம் கிடைக்கும், பரிசு கிடைக்கும், பொருள் கிடைக்கும் என்று தேடிக்கொண்டிருக்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தன்னுடைய மடியில படுக்க வச்சுட்டு அந்த எல்லோரும் பார்க்கிற போது லவ் அன்தர அஹதுக்கும் தஹத கதமைஹி லஅப்ஸரனா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எல்லாம் மேலேயே பார்க்கிறான், வந்தவன் எல்லாரும் இப்படியே மேலேயே பார்க்கிறான், ஒருத்தவன் தலை கூட கீழே குனியல, ஒரு கால் அவன் மேலே பார்ப்பவன் சற்று கீழே குனிந்தால் உள்ள இருக்கிற நாங்கள் தெரிவோம். இந்த மாதிரி சிச்சுவேஷன், இந்த சமயத்தில் எப்படிப்பட்ட ஒரு ஆபத்தை எதிர்கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரத்தில் இதை வச்சு அடைச்சிடலாம், அதை வச்சு அடைச்சிடலாம், இப்படி பாதுகாத்தலாம் ஒண்ணுமே சொல்லல. என்ன சொன்னாங்க தெரியுங்களா? அதுதான் ஈமானிய பாடம். லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்ம கூட இருக்கான். இந்த ஒரே ஒரு ஒற்றை வார்த்தை தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு அற்புதமான தலைமைத்துவத்திற்கு தயார்படுத்தியது. அல்லாஹ் என் கூட இருக்கிறான், அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்ற வார்த்தையை சொன்னார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி குர்ஆன் சொல்கிறது, ஒட்டுமொத்த பனு இஸ்ராயீல்களும் அல்லாஹ்வை பற்றி ஒரு சரியான புரிதல் இல்லாமல் கடைசி வரை இருந்தார்கள். எப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று லன்னுமினலக ஹத்தா நரல்லாஹ ஜஹரத்தன், எல்லாத்தையும் மண்ணு செல்வாவை கண் முன்னால் இறக்கி காட்டிய பிறகும் கூட நீங்க கண்ணால காண்பிச்சா தான் அல்லாஹ்வை ஏத்துக்குவோம் நாங்க பனு இஸ்ராயீல் குர்ஆன் சொல்லுது. ஆனா எந்த சமயத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் மண்ணு செல்வா இறங்கவில்லை, அவர்களுக்கு மாயிரா உணவு தட்டு இறங்கவில்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தையில் ஒரு அழுத்தமான நம்பிக்கை ஒவ்வொரு சஹாபியின் இதயத்திலும் பதிகிறது. இந்த ஹிஜ்ரத்தின் வரலாற்றில் ஒரு அற்புதமான படிப்புரை என்னவென்றால், அந்த சமயத்தில் எதிரி கண் முன்னால் இருக்கிற போது கூட கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்ம கூட இருக்கான், கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான். இந்த ஒற்றை வார்த்தை அவர்களை பாதுகாக்கிறது. நபியை பாதுகாப்பதற்கு அந்த சமயத்தில் கூட அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மலை மேல ஏறி இருக்கிறவன ஒவ்வொரு பாறையா உருட்டி சாகடிச்சதுதான் நல்லா இருக்கும் நம்ம அறிவு யோசிக்கலாம். அப்படி செய்யல. அல்லது அவர்களை முன்வாழ்ந்த சமுதாயத்தினரை காரூனை உள்வாங்கியதை போல ஒரு நிலச்சரிவோ அல்லது மண் சரிவு ஏற்பட்டு உள்ள போனாங்களா? அப்படியும் அல்லாஹ் சாகடிக்கல. எல்லாம் இருந்தாங்க, கண் முன்னால் இருந்தாங்க. உலகத்திலேயே நிறைய பேர் நிறைய வீடு கட்டுகிறார்கள். ஒரு சில வீடுகள் எல்லாம் மண் சுவரால் கட்டப்படுகிறது, ஒரு சில வீடு செங்கலால் கட்டப்படுகிறது, ஒரு சில வீடுகள் கருங்கற்களால் கட்டப்படுகிறது, ஒரு சில வீடுகள் காங்கிரீட்டுகள் உயர்தரமான மொத்தமான கம்பிகளால் கட்டப்படுகிறது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வீடுகளிலேயே மிக மிக பலவீனமான ஒரு வீடு இருக்கிறது. அது என்ன வீடு தெரியுங்களா? இன்ன அவுஹனல் புயூத்தி லபைத்துல் அன்கபூத். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வீட்டிலேயே ரொம்ப ரொம்ப பலகீனமான ஒரு வீடு எதுன்னா அது சிலந்தி வீடுன்னு அல்லாஹ் சொல்றான். சிலந்தி வீடு.
இல்லையா? மற்ற வீடுகளை போன்றல்ல, உப்பு என்று ஊதினாலே அது போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு சிலந்தி வீட்டை வைத்து அகிலத்தின் ரஹமத்தை அல்லாஹ் காப்பாற்றினார். ஆச்சரியமான ஒரு செய்தியாய் ஹிஜ்ரத்தை ஏன் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி ஆண்டாய் தேர்வு செய்தார்கள் என்கிற வரலாற்றில் நாம் படிக்க வேண்டிய பாடம், அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான் என்ற அழுத்தமான உணர்வு மட்டும் ஒரு மனிதனின் இதயத்தில் ஆழ பதிந்து விட்டதென்றால், பெரிய பெரிய இடியை இறக்கி வச்சு மண் சரிவை உண்டாக்கி பெரிய பெரிய தோட்டாக்கள் ஒன்றும் இல்லை, பெரும் சிலந்தி வளைய வச்ச என் ஹபீபை நான் பாதுகாத்தேன், அந்த ரப்பு நான் இப்போது நான் இருக்கிறேன் என்பதை அழுத்தமாக இந்த உம்மத்திற்கு பதிய வைத்த பாடம்தான் ஹிஜ்ரத். அதனால்தான் அந்த ஹிஜ்ரியை உலகம் உள்ளவரை பேசுவதற்காக, அதை பரிமாறுவதற்காக, வரலாற்றில் இடம்பெறச் செய்வதற்காக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மூலம் ஹிஜ்ரியை தேர்வு செய்ய வைத்தான் என்பதை நாம் உள்வாங்கி அல்லாஹ்வை நாம் எப்போதும் தூரமாய் விளங்கக்கூடாது. ஃபஇன்னி கரீப், மிக அருகாமையில் இருக்கிறேன். அதைவிட ஒரு கட்டத்தில் அக்ரபு இலைஹி மின் ஹபிலில் வரீத், பிடரி நரம்பை விட மிக அருகாமையில் இருக்கிறேன். மதகுனு மின் நஜ்வா ஸலாஸத்தின் இல்லாஹு ராபியுஹும், மூவர் இருந்தால் நான்காவதாய் நான் இருக்கிறேன் என்று. கடைசியாய் வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும், நீங்க எங்க இருந்தாலும் அவன் உங்க கூட தான் இருக்கிறான். நீங்கள் எங்கு இருந்தாலும் என்ற வார்த்தை, எங்கிருந்தாலும் என்றால் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும், குகைக்குள் இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும், பாத்ரூம்ல இருந்தாலும் அல்லாஹ் நம்ம கூட தான் இருக்கிறான். அதில் மாற்று கருத்து இல்லை. ஐனமா குன்தும் என்ற வார்த்தையில் நாம் எங்கு தனியாக இருந்தாலும் கூட்டாய் இருந்தாலும் என்னுடன் என் ரப்பு இருக்கிறான் என்ற அந்த அடிப்படையான ஈமானிய உணர்வை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை சஹாபாக்கள் ஒவ்வொருவரின் இதயத்தில் பதிய வைத்ததன் விளைவுதான் அதற்கு பிராக்டிக்கல் லைஃப்ல ஒரு உதாரணப்படுத்துவதற்கு ஹிஜ்ரத் என்ற ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹிஜ்ரத்திற்கு ஒரு சோதனை களத்தில் உட்படுத்தி, ஒவ்வொரு சஹாபியையும் அதற்கு உட்படுத்தி, எல்லா சோதனைகளையும் அதை தயார்படுத்தி ஒரு மகத்தான ஒரு ஒரு புரட்சியையே அல்லாஹ் இந்த உலகத்தில் ஏற்படுத்தி காட்டினான் என்பதுதான் ஹிஜ்ரத்தில் நாம் புரிய வேண்டிய செய்தியாய் நாம் உள்வாங்கிக் கொள்வோம். எனவே அல்லாஹுக்கும் நமக்கும் மத்தியிலான தொடர்பை ஆரோக்கியமானதாக ஆக்கிக் கொள்வது என்பது மிக மிக அவசியம். இன்றைக்கு அங்குதான் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. நாம் எல்லோரும் அல்லாஹ்வோடு தொடர்பு கொண்டவர்கள், தொடர்பு கொள்பவர்கள் தான், மாற்று கருத்து இல்லை. ஆனா ஒரு சின்ன லூஸ் கனெக்ஷன் மாதிரி தான். ஒயர்ல கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கு, ஒயர்ல கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஆங்காங்கே சின்ன சின்ன விரிசல்களால் லூஸ் கனெக்ஷன் வந்து அப்ப கரண்ட் வரும், திடீர்னு கரண்ட் போக சமயங்களில் அது கரண்ட் சப்ளை ஆகாம இருக்கும் இல்லையா? அதுபோல் தான் நமக்கும் அல்லாஹுக்கும் மத்தியிலான அந்த தொடர்பில் ஒரு ஆரோக்கியமான தொடர்பாய் இல்லாததன் காரணமாகத்தான் அல்லாஹுவை பற்றிய புரிதலில், அல்லாஹுவை எப்போதும் தொடர்பு கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தில் இன்னமும் நமக்கு ஒரு சரியான புரிதல் இல்லாமலேயே காலம் கடந்து கொண்டிருக்கிறது. அந்த புரிதலை உண்டாக்குவதற்கு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா 5 கடமைகளை தொடர்பு படுத்துகிறான். அதில் கலிமா முதலாவது, இரண்டாவது தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் என்கிற 5 கடமைகள் இருந்தாலும் கூட தொழுகையிலும் அல்லாஹுவை தொடர்பு கொள்கிறோம், நோன்பின் வழியாகவும் அல்லாஹுவை தொடர்பு கொள்கிறோம், ஜக்காத்தின் வழியாகவும் அல்லாஹுவை தொடர்பு கொள்கிறோம் என்றாலும் கூட உளப்பூர்வமான ஒரு தொடர்பை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஏற்படுத்தி உன் ரப்போடு உனக்கு இருக்கிற எல்லா விஷயத்தையும் கொட்டி தீர்த்து அவனிடத்தில் கேட்டு பெறுவதற்காக அல்லாஹுவினால் தேர்வு செய்யப்படுகிற ஒரு வணக்கம் ஒன்று இருக்கிறது என்றால் அது ஹஜ் தான். அதற்காகத்தான் ஹாஜிகளை அல்லாஹ் அங்கு வைத்து அங்கு அழைத்து அல்லாஹ் ஒரு சரியான பாடத்தை புகட்டுகிறான். உலகத்தில் எங்கிருந்தாலும் ஹிதாயத்து கிடைக்கலாம். ஆனால் குர்ஆன் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் மூலமாக தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான செய்தி, அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாஸ் லல்லதி பிபக்கத முபாரக்கன் வஹுதல் லில் ஆலமீன், அகிலத்தார் அனைவருக்கும் வழிகாட்டுகிற நேர்வழியை பெற்று தருகின்ற ஒரு மகத்தான இடமாய் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மக்கமா நகரத்தை, மதீனமா நகரத்தை, அந்த புனித பூமியை அல்லாஹ் தேர்வு செய்து அதற்கென்று வருடத்திற்கு சில பேரை தன் விருந்தினராய் அழைத்து அங்கே வைத்து கண்ணியப்படுத்தி ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், எந்த ஈமானை நாம் கொண்டிருக்கிறோமோ அதற்கு அத்தாட்சிகளை பார்த்து நமக்கு ஒரு படிப்பினை வர வேண்டும் என்பதற்காக நேரில் வர வைத்து காட்டுகிறான். தெளிவான அத்தாட்சி அங்கே இருக்கிறது. மகாம இப்ராஹிம் அங்கே இருக்கிறது. இதற்கு பல்வேறு விளக்கங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கின்றன என்றாலும் சுருக்கமாக சொல்வதென்றால்
வமன் தகலஹு கான ஆமினா என்றால் யார் அந்த ஹரமுக்குள் உள்ளே வருகிறாரோ, யார் ஹரமுக்குள் உள்ளே வருகிறாரோ அவர் பாதுகாப்பு பெற்றுக் கொள்வார் என்பதற்கு புரிந்த வெளிப்படையான ஒரு விளக்கம் என்னவென்றால், யார் அங்க ஹரம் ஷரீஃபுக்குள்ள ஒரு குற்றவாளி உள்ள போயிட்டா அவரை தண்டிக்க கூடாது, அவர் அங்கே தண்டிக்கப்பட மாட்டார், பாதுகாப்பு பெற்றுக் கொள்வார் என்று ஒரு கருத்து இருக்கிறது. இன்னொரு கருத்தை விரிவுரையாளர்கள் கூறுகிறார்கள். ஒமன் தகலஹு கான ஆமினா என்றால் ஈமான் விஷயத்தில் யாருக்கெல்லாம் ஒரு சரியான புரிதல் இல்லாத சந்தேகத்திலேயே காலம் கடக்கிறதோ அவர்கள் அந்த புனித பூமிக்குள் உள்ளே நுழைந்து விட்டால் பாடம் பெற்ற பிறகு அவர்கள் மனதில் ஒரு அமைதியான சூழலை பெற்றுக் கொள்வார்கள். தத்துமையினுள் குரூப் என்று குர்ஆன் சொல்கிறது அல்லவா. எனக்கு பல பேர் என்ன நினைக்கிறாங்க, நான் கேட்டு கேட்டு பார்த்தேன் அல்லாட்ட கிடைக்கல, என்னத்தை கேட்டு என்ன கிடைக்க போகுது என்று அவர்கள் வெக்ஸாகி விரக்தியின் உச்சத்தில் சமயங்களில் ஈமானுக்கு முரணான வார்த்தைகளை பேசுபவர்களை கூட அந்த புனித பூமி கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட பிறகு அவர்கள் கேட்டது கிடைக்க வைத்து அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா பாடம் புகட்டுகிறார். அப்படிப்பட்ட ஒரு புனித பூமி தான் மக்கமா நகரம், மதீனமா நகரம். குர்ஆனிலே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆவை பற்றி பேசுகிற போது கைரதி ஸர்இன் இந்த பைத்திக்கல் முஹர்ரம் என்று அல்லாஹ் சொல்கிறார். எந்த புற்பூண்டும் முளைக்காத பூமி என்று குர்ஆன் சொல்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது 5000 வருஷத்துக்கு முன்னால, 5000 வருஷத்துக்கு முன்னால புற்பூண்டு கூட முளைக்காத பூமி. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் புற்பூண்டு முளைக்காத பூமி தான். அதில் மாற்று கருத்தில்லை. ஆங்காங்கே செயற்கையாய் மரங்களை வைத்திருக்கிறார்கள் என்பது வேறு விஷயம். ஆனால் புற்பூண்டு முளைத்து விவசாயம் செய்து நெல்லையோ கோதுமையோ அறுவடை செய்கிற பூமி அது அல்ல. அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் வெறும் மலை தான். திரும்புகிற இடமெல்லாம் பாலைவனமாய் கரடு முரடான பாதையாகத்தான் அன்றிலிருந்து இன்று வரை இருக்கிறது. ஆனா ஒரு துஆ செஞ்சாங்க பாருங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத். யா அல்லாஹ், இந்த மக்கள் இங்கே தங்கி இருப்பவர்களுக்கு நீ பழங்களை நீ தருவாயாகனு துஆ செஞ்சிட்டு போறாங்க. வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத். மக்கமா நகரத்தில் உம்ராவுக்கு சென்றவர்கள், ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள், பாவியான் எனக்கு இந்த வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்தான். ஒரு விஷயம் மட்டும் ஒன்று தெளிவாக புரிகிறது. அங்கே இருந்த 100 வயதை கடந்த சில முதியவர்கள் அங்கே பார்க்க நேர்ந்த போது ஒரு செய்தியை சொன்னார்கள். உலகத்திலே இருக்கின்ற எந்த பூமியில் அறுவடையாகிற எந்த பழமாக இருந்தாலும் அது மக்கமா நகரத்திற்கு வராமல் இருப்பதே இல்லை. உலகத்துல மக்காவுல ஒரு பழம் கிடைக்கலன்னா உலகத்துல எங்கேயுமே கிடைக்காதுன்னு அர்த்தம். மக்காவுல ஒரு பழம் கிடைக்கல, ஒரு ஃப்ரூட்ஸ் கிடைக்கலன்னா உலகத்துல எங்கேயுமே இல்லைன்னு அர்த்தம். வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத். யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்ப கேட்கிறாங்க? 5000 வருஷத்துக்கு முன்னால. வர்ஸுக்ஹும், இங்கே வாழுகின்ற என் சந்ததிக்கு நீ பழத்தை தருவாயாக, பழத்தை உணவாக தருவாயாகன்னு கேட்டாங்க இல்லையா? நீங்கள் மக்கமா நகரத்தினுடைய கடை வீதிகளில் போய் பார்த்தால் அங்க இப்படியெல்லாம் கூட பழம் இருக்கான்னு ஆச்சரியப்படுவோம். அது ஒரு நபியின் துஆ. இன்னைக்கு அது கபூலாகி அதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அப்ப நமக்கு என்ன உறுதி வருகிறது என்றால், அல்லாஹ்விடத்தில் நாம் சமயங்களில் கேட்டு கேட்டு கிடைக்கலன்னா சமயங்கள் நமக்கு கல்புல அவ்வளவுதான், நம்ம நசீபு அவ்வளவுதான், அவ்வளவுதான் போ என்பதாக நாம் நம்பிக்கை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் ஆசான் பெருந்தகை அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வார்கள். அடியார்களுக்கு அல்லாஹ் தருகிற 3 முறை. ஒன்று, சமயங்களில் கேட்ட உடனே கொடுக்கிற பழக்கம் இருக்கு. உதுஊனி அஸ்தஜிப் லக்கும். சமயங்களில் அல்லாஹ் ஒரு நெருக்கடியில் தள்ளி அவர்கள் அந்த நெருக்கடியில் அம்மை யுஜீபுல் முதுத்தர் இதா தாகு வயக்ஷிபு சூ, கடுமையான கடலிலே மாட்டிக்கொள்வார்கள், அல்லது கடுமையான நோயிலில் மாட்டிக்கொள்வார்கள், அல்லது வேறு ஏதாவது நெருக்கடிக்கு உள்ளாகி வருமானத்திற்கு வழி இல்லாமல் தவிப்பார்கள், அல்லது வேறு ஏதாவது குடும்ப பிரச்சனையில் அவர்கள் வாழ்வா சாவா என்ற நிற்கதியிலே வந்து தவிப்பார்கள். அந்த சமயத்தில் ரப்பே உன்னை விட்ட எனக்கு வேற யாருமே இல்லை, நான் எந்த வாசல்ல போய் நிற்பேன்னு கடைசியா கெஞ்சற உடனே வாசலை திறக்கிறது 2வது மெத்தட். 3வது ஒரு முறை இருக்கிறது. என்னவென்றால், மிம்பாதிமா கலத்து வயன்ஷுர் ரஹ்மத்தஹு. ஒரு கட்டத்தில் அடியாக அல்லாஹ்விடத்தில் கேட்டு 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 பார்த்து குழந்தை பாக்கியத்துக்காக அதுக்காக இதுக்காக பல சமயத்தில் கேட்டிருப்பான். கேட்டு கேட்டு நமக்கு இவ்வளவுதான், இனிமேல் வாழ்க்கை என்ன கிடைக்க போகுது என்பதாக அவன் நம்பிக்கை இழக்கிற தருணம் வரும் இல்லையா? அந்த நேரத்தில் அல்லாஹ் வாசலை திறப்பான். இந்த வருடத்தில் நம்மோடு பயணத்தில் ஹஜ் பயணத்தில் வந்த ஒரு நபர், அவர் 18 ஆண்டுகளை கடந்த பிறகு
அவர் அல்லாஹ்வுடைய சமூகத்தில் காபாவின் திரைப்பிடித்து அழுகிற அந்த சமயத்தில் முல்தசிமில் தன்னுடைய நெஞ்சை அணைத்து கொண்டு அவர் அழுத அந்த அழுகையின் பிரதிபலன் என்னன்னு சொன்னா, 18 ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தை பாக்கியத்திற்கு தகுதி உடையவராய், அவர் பார்க்காத மருத்துவம் இல்லை, சிகிச்சை இல்லை, எல்லாம் உலகத்தில் எல்லோருடைய மருத்துவ ஆய்வுகளும் அவருக்கு வசதி வாய்ப்புகளை எவ்வளவு பயன்படுத்த முடியுமோ எல்லாம் கைவிட்ட பிறகு அல்லாஹ் கைவிட தயாராக இல்லை என்பதை இப்போதும் அல்லாஹ் நிரூபிக்கிற ஒரு புனித பூமி இருக்கிறது என்றால் அது காபாவும் இந்த மதீனமா நகரத்தினுடைய மக்கமா நகரத்தினுடைய அந்த புனித பூமி தான். அந்த பூமியில கால் வைப்பதற்கு வாய்ப்பு பெற்றவர்கள் எல்லாம் பாக்கியசாலிகள், அல்லாஹ்வின் அழைப்பை பெற்றவர்கள். யார் கால் வைப்பதற்கு இதுவரை வாய்ப்பு கிட்டவில்லையோ அவர்கள் மனதார ஏங்க வேண்டும். ஏங்கினாலே அதற்கான வாய்ப்புகளை இன்றில்லாவிட்டாலும் எப்போதும் தருவான். நமக்கு எங்க நம்ம சம்பாதிக்கிற 12,000 ரூபாய் சம்பளத்துல 18,000 சம்பளத்துல நம்ம எல்லாம் அதெல்லாம் எப்படி, இதை பத்தி நாம ஏன் யோசிக்கணும்? அடிமைகள் நாம். அவனிடம் கேட்பது, அப்ளிகேஷன் போடுறது நம்ம பொறுப்பு. அவன் எப்படி அழைப்பான் என்பதை அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இன்னும் சொல்ல போனால் இப்ராஹிம் கலீல் ரோட்ல நைஜீரியாவினுடைய நகரத்து மக்கள், அவர்கள் அன்றாட சோத்துக்கு வழி இல்லாத மக்கள். மக்கமா நகரத்தினுடைய அந்த 109வது கேட்டு வழியா நீங்க வெளியில வர்ற பார்த்தா அவர்கள் ஒரு நேர சாப்பாட்டுக்கு வழி இல்லாத கருப்பினத்து மக்கள். ஒவ்வொரு நேரமும் வருவாங்க, தவாப்பு செய்வாங்க, ரோட்டு ஓரமா படுத்து கிடப்பாங்க. பிரிட்ஜுக்கு கீழே இருக்கிற நிழல்ல பெரும் ஒரு கிடைக்கிற பிளாஸ்டிக் பைய பாயையோ எதையா ஒன்று போட்டு படுத்து கிடப்பாங்க. நேரத்துக்கு அங்கே கடைகளில் நிறைய ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு நேர உணவை சாப்பிட்டு அப்படியே கிடப்பாங்க. அடுத்த வேளைக்கு தன் ரப்போடு அவர்கள் உரையாடுவார்கள். இப்படி கூட கடைசி வரை அந்த புனித பூமியிலேயே என்னுடைய வாழ்வு கழிய வேண்டும் என்று துடிக்கிற மக்கள் நிறைய பேர் ஹஜ்ஜையும் சந்திக்கிறார்கள், உம்ராவை சந்திக்கிறார்கள். புனித பூமியிலேயே காத்து கிடக்கிற மக்கள். அப்படியெல்லாம் இருக்க நாம் ஏன் நம்பிக்கை இழக்க வேண்டும்? நாம் ஏன் அப்படிப்பட்ட நம்பிக்கை கொள்ள வேண்டும்? அழைப்பது அழைக்காமல் இருப்பது அல்லாஹ்வினுடைய தரப்பில் இருக்கிறது என்றாலும் கூட கேட்பது என்பது நம்முடைய பொறுப்பு அல்லவா? அதை நாம் ஏன் குறை வைக்க வேண்டும்? அல்லாஹ்வின் சமூகத்தில் நிரப்பமாய் கேட்ட பெருமக்கள் யாரும் தன்னுடைய அந்த அழைப்பிற்கு பதில் சொல்லாமல் அல்லாஹ் இருப்பது இல்லை. கட்டாயம் அழைக்கிறார். எத்தனையோ பேர் நினைத்து பார்க்க முடியாத நிறைய அத்தாட்சிகளை அங்க அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறார். அந்த புனித பூமியிலே போகிற போது, அந்த காட்சிகளை பார்க்கிற போது, இந்த புனித பூமியில் இவ்வளவு கஷ்டங்களை என்னுடைய ஹபீப் பெற்றார்களா என்று நம்மை அறியாமலேயே நம்மை கண்கலங்க வைக்கிறது. ஹிரா குகைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்தார். 1200 படிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஹிரா குகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய ஒவ்வொரு ரமலானும் நபித்துவத்திற்கு முன்பு அந்த ஹிரா குகையில போய் இபாதத் செய்திருக்கிறார்கள் என்று வரலாறு சொல்கிறது அல்லவா? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவ்வப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு உணவு எடுத்து சென்றதாக புகாரியிலே ஹதீஸிலே வருகிறது அல்லவா? ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இப்போ படி போட்டு சரி பண்ணி வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட காலையிலே 6 மணிக்கு ஹிராக்கு மலையிலே ஏற துவங்கினோம். போய் சேருவதற்கு 9:30 மணி, 3.5 மணி நேரம் நடந்து இடையிடைய இளைப்பாரி அங்கே போகக்கூடிய வாய்ப்பு கிட்டியது. அந்த 1200 படிகளை கடந்து அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கி அந்த இடம் சற்று மாற்றம் இல்லாமல், இப்போ மக்கமா நகரத்தினுடைய ஹரம் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கல்லு மாத்திட்டாங்க, கட்டிடத்தை மாத்திட்டாங்கன்னு மாத்திருப்பாங்க. ஆனால் ஹிரா குகை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து இன்று வரை 1500 ஆண்டுகள் கடந்த பிறகும் இன்னைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு எந்த குகைக்குள் அமர்ந்து காபாவை பார்த்து கொண்டே இருந்தார்களோ அதில் சற்றும் மாற்றம் செய்யாத அதே நிலையில் அந்த குகை இன்றும் பாதுகாக்கப்பட்டு, எந்த இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நீண்ட நாட்கள் இபாதத் செய்வதற்கு அந்த ஹிராவை தேர்வு செய்தார்களோ, எந்த குகைக்குள் இருக்கிற போது ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக் என்ற சூறாவை இறக்கி வைத்து முதல் வஹி அங்கே இறங்கியதோ, எந்த குகைக்குள் இருந்து இந்த உம்மத்தை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை குறித்தெல்லாம் யோசித்தார்களோ அந்த ஹிரா குகை சற்று மாற்றம் இல்லாமல் அந்த கற்கள் உட்பட பாறைகள் உட்பட பாதுகாக்கப்பட்டு வாலிப
வாலிபர்களும், இதை கடந்து நம்ம நாட்டில் வேண்டாம் அப்படி வாலிபர்கள் என்று பேசலாம், மற்றவர்கள் 70 வயதை கடந்த பிறகும் தன்னை வாலிபராக ஆக்கி கொண்டு ஆப்கானிஸ்தானை சார்ந்தவர்கள், அல்ஜீரியாவை சார்ந்தவர்கள் நேராக மேலே ஏறி வந்து அங்கு தொழுகிற காட்சிகளை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. தன்னுடைய ஹபீபுடைய இந்த இடத்தில் இதில் ஆச்சரியம் என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 40 வயசு நபித்துவம் வந்தது. அப்ப ரசூலை விட 15 வயது கூடியவர்கள் ஹதீஜா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா இல்லையா? யோசனை செஞ்சு பாருங்க, 40 வயதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குகையில் தங்கி இருந்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 55 வயது முதியவரான ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இப்போ படி போட்டிருக்கு. கொஞ்சம் அப்படியே கற்பனைக்கு 1446 வருஷத்துக்கு முன்னால, கொஞ்சம் அப்படியே 1500 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்களேன். அந்த பாறைகளை கடந்து எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு உணவு கொண்டு வந்திருப்பாங்க. புகாரியினுடைய ஹதீஸில் இந்த மாதிரி கொண்டு வந்ததை பார்த்து இப்போது ஹதீஜா ரலியல்லாஹு வருகிறார்கள், உணவு கொண்டு வருகிறார்கள். இவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னுடைய கணவருக்கு பணிவிடை செய்யறதை பார்த்துட்டு அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்பட்டான்னா, அல்லாஹ் அவங்களுக்கு நேரடியா சனா சொன்னா நபியை நீங்க சொல்லுங்க என்று அல்லாஹ் வஹியையே இறக்கி வைத்தான். அப்படிப்பட்ட ஒரு இடம். எனவே இந்த பூமியை காண வேண்டும் என்கிற ஆசையும் அவாவும் நமக்கு கட்டாயம் தேவை. அந்த துடிப்பு நம்முடைய கல்வில இருக்க வேண்டும், கவலை நமக்குள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தது என்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒன்று அந்த வாய்ப்பை தருவான். அப்படி ஒரு கால் வாய்ப்பு கிட்டாமலேயே காலம் கழிகிறது என்றாலும் கூட கவலை நமக்குள் இருந்தால் அந்த கூலியை நாம் பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலம், ஒரு நபர் ஒரு ஊரை கடந்து போகிறார். அந்த ஊர்ல அத்தனை பேரும் பஞ்சத்துல சாப்பாட்டுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லாமல் அவர்கள் மரணித்து கிடக்கிறார்கள். அந்த ஊரை கடந்து போகிறது அவர் மனதுக்குள் ஏக்கம் ஏற்படுகிறது. ஆகா, இந்த ஊர் மக்களுக்கு என்ன நேர்ந்தது? எல்லோரும் இப்படி வஃபாத்தாகி கிடக்கிறார்களே, பஞ்சத்தில் இப்படி பீடிக்கப்பட்டு விட்டார்களே. ஊர் எல்லையை கடக்கிற போது ஒரு பெரிய குப்பை மேடு ஒன்று, மணல் மேடு ஒன்று அப்படியே குப்பையும் மணலுமாய் சேர்ந்து குவிந்து கிடக்கிறது. பார்த்த உடனே அவர் மனசுல வருது. இமாம் கஸாலி யஹ்யாவிலே குறிப்பிடுகிறார்கள், இவ்வளவு மணல் மேடு முழுக்க ஒரு கால் தானியமாக இருந்து அது எனக்கு சொந்தமாக இருந்திருந்தா எல்லாத்தையும் அப்படியே இந்த ஊர் மக்களுக்கு நான் வாரி கொடுத்திருப்பனே, சதக்கா செஞ்சு இந்த மக்களை காப்பாத்திருப்பனே, எனக்கு இந்த வாய்ப்பு கிட்டவில்லையே என்று அவர் மனதார ஏங்கினார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் வஹி அறிவிக்கிறார். என்ன வகை தெரியுங்களா? ஈசாவே நீங்க போங்க, இந்த அடியார் இந்த ஊரை கடந்து போகிறார், அவரை நீங்கள் நேரில் சந்திக்க வேண்டும். நீங்கள் என்ன சொல்லணும்னு சொன்னா, இந்த மணல் மேடு முழுக்க ஒரு கால் தானியமாக இருந்து அந்த தானியத்தை இந்த மக்களுக்கு சதக்காவாக செய்தால் என்ன கிடைக்குமோ அந்த கூலி அவருக்கு பட்டோலையில் எழுதப்பட்டுச்சு நீங்க சொல்லுங்க, எழுதப்பட்டு விட்டது என்று சொல்லுங்கள். அப்படியானால் அந்த ஏக்கத்தை நாம் என்னவென்று சொல்ல, நிய்யத்துல் முஃமினி கைரும் மின் அமலிஹி, ஒரு கால் அமல் செய்ய வேண்டும். அமல் செய்வதற்கு வாய்ப்பு கிட்டாத போது, ஆகா எனக்கு இந்த வாய்ப்பை நான் இழந்து தவிக்கிறேனே, எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, அல்லாஹ்வின் விருந்தினராய் நான் செல்ல மாட்டேனா, ஹபீபின் விருந்தினராக போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு எப்போதுதான் கிடைக்குமோ என்று மனதார ஏங்கினால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் உம்மத்துக்கே கொடுத்தான்ல, நமக்கு தரமாட்டானா? ஈசா நபியின் உம்மத்தை விட நாம் என்ன கீழே போய்விட்டோமா? உம்மத்தும் மர்ஹூமா குந்தும் ஹைர உம்மத்தின் சிறந்த உம்மத் அல்லவா? அப்படி கொடுத்த அல்லாஹ் நமக்கும் தர காத்திருக்கிறான். அல்லாஹ்வின் இல்லத்திற்கு, அல்லாஹ்வினுடைய பாதையிலே செல்ல முடியாத மக்கள் சில பேருக்கு குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கெல்லாம் வசதி இருக்கோ அவங்கெல்லாம் கொட்டகையை வச்சு போறாங்க, எனக்கெல்லாம் இந்த மாதிரி வாய்ப்பு கிட்டலையேன்னு பார்த்து பார்த்து அழுதாங்களாம். லா அஜிது மா அஹ்மிலுக்கும் அலைஹி, எல்லாரும் போறாங்க எனக்கு வாய்ப்பு கிட்டலையே நினைச்சு அவங்க தவித்ததை பார்த்த உடனே எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தந்து விட்டார் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டு போய் என்ன கூலி கிடைச்சிச்சோ, கஷ்டப்படாம மனசுல ஏங்கி அந்த கூலி கிடைச்சிருச்சுன்னு சொல்லி குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மூலம் வஹியே அறிவிக்கப்பட்டு விட்டது. எனவே யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பை பெற்றார்களோ அவர்கள் அந்த பாக்கியத்தை நினைத்து நினைத்து நன்றி செலுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. என்ன பாடத்தை அவர்கள் பெற்றார்களோ அதை முகத்திற்கு கஃன் வருகிறவரை அந்த பாடத்தில் ஈமானிய உணர்வோடு வாழ வேண்டும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. யாருக்கெல்லாம் இன்னும் அந்த வாய்ப்பு கிட்டவில்லையோ அதை பெற வேண்டுமே என்கிற ஏக்கத்தை நம்முடைய கல்வியில் உள்வாங்கிக் கொள்வது என்பது மிக மிக அவசியம். குறிப்பாய் ஒன்றை நாம் நினைவுபடுத்துகிறோம், ஹஜ்ஜுடைய சமயங்களில், ஹஜ்ஜுடைய வணக்கங்களில் சில சிரமங்கள் என்பது கட்டாயம் இருக்கத்தான் செய்கிறது. ஹஜ்ஜுடைய பொருளாதாரம் என்பது கொஞ்சம் காலத்தின்
காலத்தின் சூழலுக்கு ஏற்றாற் போல கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கிறது என்பதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனா இப்ப புது ட்ரெண்ட் ஒன்று உருவாயிருக்கு. நல்ல வசதி வாய்ப்பு இருக்கு, ஹஜ்ஜுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வருமானம் இருக்கு என்று சொன்னால் ஹஜ்ஜை தான் அவர் தேர்வு செய்ய வேண்டுமே தவிர உம்ராவுக்கு போனா 1 லட்சம், ஹஜ்ஜுக்கு போனா 8 லட்சம், 1 லட்சம் பெருசா 8 லட்சம் பெருசா அப்படின்னு நம்ம கணக்கு போட்டா ஹஜ்ஜு என்பது வேறு, உம்ரா என்பது வேறு. ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது. உம்ரா என்பது காபாவை பார்க்கலாம், மதீனாவை பார்க்கலாம், தவாஃபு செய்யலாம் என்பது வேறு. உம்ராவை உள்ள எல்லா நாட்களிலும் செய்ய முடியும், ஹஜ்ஜை அப்படி செய்ய முடியாது. குர்பானை எப்படி குறிப்பிட்ட அந்த 3 நாட்களில் மட்டும்தான் செய்ய முடியும் அல்லவா? நீங்க துல் ஹஜ்ஜினுடைய 10, 11, 12 விட்டு போட்டு எந்த நாள்ல அறுத்தாலும் அதுக்கு பேர் அக்கீக்கான்னு சொல்லலாம், வலிமான்னு சொல்லலாம், வெறும் ஆடு அறுக்கிறதுன்னு சொல்லலாம். ஆனால் அதை குர்பானி என்று சொல்ல முடியாது. வருஷத்துல அந்த 3 நாள் மட்டும்தான் குர்பானியை கொடுக்க முடியும். மற்ற நாட்கள் குர்பானி வருஷம் பூரா 362 நாள் கொடுத்தாலும் குர்பானி ஆகாது. அது போல ஹஜ் என்று சொன்னால் ஹஜ்ஜுடைய அமல் என்பது வேறு, உம்ராவுடைய அமல் என்பது வேறு. நம்ம காபாவை பார்ப்பதற்கு பெயர் தான் ஹஜ் உம்ரா என்று கருதினால் அது நம்மை நாமே சரியான புரிதலின்மையின் வெளிப்பாடு என்பதை புரிந்து யாருக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்பை தந்திருக்கிறானோ முதலில் தன்னுடைய ஹஜ்ஜுக்கான ஏற்பாடுகளின் மீதுதான் கவனம் செலுத்த வேண்டுமே தவிர எப்போதும் போல லாப நட்ட கணக்குகளை வியாபாரத்தில் பிசினஸ்ல பார்த்து பார்த்து பழகின மாதிரியே இங்க ரேட்டு கம்மி இதுல ரேட்டு கூட வச்சு என்பதாக நாம் இப்படி புரிந்தோம் என்றால் இன்னும் அல்லாஹ்வை பற்றிய புரிதலில் நமக்கு சரியான விளக்கம் கிடைக்கவில்லை என்பது பொருள். அல்லாஹ் நமக்கு நல்ல விளக்கத்தை தந்தல் புரிவானாக. ஹஜ்ஜுடைய அமல்களை செய்வதற்கு வாய்ப்பு பெற்றவர்களுக்கு நன்றியை மீண்டும் மீண்டும் அல்லாஹ்வின் சமூகத்தில் சமர்ப்பிக்கக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. பாவியான எனக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு இடத்திலும், ஒவ்வொரு புனித பூமியின் துஆ கபூலாகக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் உங்கள் எல்லோருக்கும் நான் துஆ செய்ய வேண்டிய பொறுப்பில் நான் இருந்தேன். அதனால உங்கள் எல்லோருடைய சார்பாக ஹரம் ஷரீஃபிலே வைத்து ஒரு நோன்பு நோற்று இந்த நோன்பினுடைய முழு நன்மையையும் யா அல்லாஹ் இந்த 18 ஆண்டு காலங்கள் என் பின்னால் நின்று யாரெல்லாம் தொழுதார்களோ அத்தனை பேருக்கும் இந்த நன்மையை நீ சமர்ப்பித்து விடு ரப்பே. நாளை மறுமையில் யாருடைய ஹக்கிலாவது நான் குறை வைத்திருந்தால் நாளை மறுமையில் ஹஸ்ரத் நீங்க எனக்கு இமாமா இருந்தீங்களே, என் ஹக்கில் நீங்க குறை வச்சுட்டீங்களேன்னு யாரும் என் சட்டையை பிடிச்சிடாம இருக்கிறதுக்காக இந்த முழு நோன்பின் நன்மையை, முழு குர்ஆனுடைய இபாதத்தின் நன்மையை அத்தனை பேருக்கு நீ பிரிச்சு கொடுத்துடுறப்பே. ஒரு நோன்பு 1 லட்சம் நோன்புக்கு சமம் அல்லவா? அந்த இடத்தில் அந்த நோன்பை நான் முழுமையாக மஹல்லாவாசிகளின் நன்மைக்காகவே சமர்ப்பிக்கக்கூடிய தௌஃபீக்கை இது நான் செய்தேன் என்று சொல்வதற்கு எந்த அருகதையும் இல்லை. நான் பாவியிலும் பாவியானவன். அல்லாஹ் அந்த பிச்சையை தந்தான், அந்த நன்மையை சமர்ப்பிக்கக்கூடிய தௌஃபீக்கை தந்தான் என்பதை நன்றியோடு நான் சமர்ப்பித்தவனாய் நீங்கள் எல்லோரும் ஹஜ் மப்ரூர் ஆகுவதற்கு துஆ செய்யுங்கள். உங்கள் எல்லோருக்காக என்னென்ன துஆக்களை அல்லாஹ் கேட்க வைத்தானோ உங்கள் எல்லோருடைய சலாமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தில் சமர்ப்பிக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தான். அதை அனைத்தையும் அங்கீகரிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.